சந்திரகலாதர சர்வசேவா தேவா சந்திரகலாதரா சகல ஜீவாதரா எக்காலம் உனது பொற்பாதம் பணிந்திருக்க நல்வரம் அருள்வாய் தேவா. ஆனந்தரூபனே அன்பர் குபகாரணே ஆனந்தரூபனே அன்பர் குபகாரணே ஐந்தொழில் பொருந்திடும் அம்பல பாணனே ஐந்தொழில் புரிந்திடும் அம்பல பாணரே ஆனந்த ரூபனே என்பர் குபகாரணே ஆனந்த ரூபனே என்பர் குபகாரணே ஆனந்த ரூபனே என்பர் குபகாரணே ஆனந்த ரூபனே ஆனந்த ரூபனே அன்பர் குபகாரணே ஆனந்த ரூபனே அன்பர் குபகாரணே ஆனந்த ரூபனே அன்பர் குபகாரணே ஆனந்த ரூபனே அன்பர் குபகாரணே ஆனந்த கைலாசவாசனே கருணை புரிந்தருள் கைலாசநாதனே எக்காலமும் உனது பொற்பாதம் பணிந்திருக்க நல்வரம் அருள்வாய் மகாதேவா. தேவா தேவா சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா. சிருஷ்டி திதி சம்ஹாரம் முத்துளுக்கும் நிறுவனம் விளங்கும் ஸ்ரீ கைலாசபதியின் கொன்பரால் வரைத்த துஷ்டனை கிரக சிஷ்ட பிரமாணத்தின் முரட்டு ஆரம்பத்துடன் ஞானாசக்தி அமைப்பட்ட வேலைக்கு தங்கி கந்தமாறு பேர் பிடித்து நவவீருடன் திருவிளையாடு செய்து ஈஸ்வர உபதேசம் செய்து அடியார் கருள் செய்ய வேண்டும், அவதார மகிமை விளங்க வேண்டும் என்கிற காரணத்திற்காக தனியாசங்கம் பெற்றிருக்கிறேன். வீணாகரம் கேட்கிறது. கானப்பிரியர் ஒருவார் போல் தெரிகிறது. அவர் ஒருவருக்கு முதலாக ஆயகுலம் மாதவன் சக்கரவர்த்தி அவர்தானா? யாரோ இத்தனை சத்தம்லாம் உட்காந்து அப்படி சொல்லாதீங்க. நீங்க ரெண்டு பேருமே நன்றி சொல்லாம புரியல. அது என்ன காரணம்? நன்றியா? சரி, அவர்கள் சார்பாக நன்றி. வீணாகரம் கேட்கிறது. கானப்பிரியர் ஒருவார் போல் தெரிகிறது. அவர் வருவதற்கு முன்பதாக கண்டிப்பாக ஒரு பாடல் பாடி விட்டுட்டாங்க. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி,
இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீயே ஈர்ந்தவன் இன்று குளிர வைத்தாய் தாயே அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதலே உணர வைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் எளிதை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் ஈண்டவன் நெஞ்ச இன்று குளிர வைத்தாய் ஈண்டவன் இந்த இன்று குளிர வைத்தாய் உயிர்மை எழுத்தெல்லாம் உணர வைத்தாய் உயிர்மை எழுத்தெல்லாம் உணர வைத்தாய் மயில் வாய் திறந்து பேச வைத்தாய் அம்மா பேச வைத்தாய் அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி என்னும் எழுத்தென்னும் கண் திறந்தாய் என்னும் எழுத்தென்னும் கண் திறந்தாய் ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய் ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய் ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய் ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய் மொழி தந்து குரல் தந்தாய் மொழி தந்து குரல் தந்தாய் ஓங்கார இசை தந்து உயர வைத்தாய் தேவி எக்கோ இருந்தா நல்லா இருக்கு மனமிங்கு காணவில்லையே கண்ணீர் பெருகாத விழி ஏதும் தோணவில்லையே முருகாவுன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது துதிப்போர்க்கு பல்வினையும் போகும் என்று சஷ்டி கவசத்தை பாட பக்தி பெருகுதையா துதிப்போர்க்கு பல்வினையும் போகும் என்று சஷ்டி கவசத்தை பாட பக்தி பெருகுதையா நாளென்ன கோளென்ன செய்யும் இந்த கந்தர் அலங்காரம் பாட மனம் உருகுதையா முருகா 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 முருகாவுன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது அருணகிரி திருப்புகழை பாடுகையிலே மனம் ஆனந்த உணர்ச்சி வெள்ளம் கூடுதையா அருணகிரி திருப்புகழை பாடுகையிலே மனம் ஆனந்த உணர்ச்சி வெள்ளம் கூடுதையா கருணை மிகு நின் அருளை நாடிடவே உந்தன் தளலடியை விழிகள் என்றும் தேடுதையா முருகா முருகா முருகாவும் பாட்டெல்லாம் இணைக்கின்றது அங்கே முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது உருகாத மனம் இங்கு காணவில்லையே உருகாத மனம் இங்கு காணவில்லையே கண்ணீர் பெருகாத விழி ஏதும் தோணவில்லையே முருகாவும் பாடெல்லாம் இனிக்கின்றது
கடம்பா, கார்த்திகேயா, சண்முகப்பிரியா ஆசி பெற்ற பொருள் தெரியாத பிரம்மனையே தலையில் சிவக்க கொட்டிய செங்குட்டுவரே, அடியே நாரதனின் பணிவான வணக்கம் முருகா. தங்களுடைய வருகை என்று நல்வரையா அமைய வேண்டும் நினைக்கிறேன். காணமாடுவது தங்களை அடியேனும் காணத்தாலே வரவேற்பு அளிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். பாட்டிற்கு நாரதன் என்பார்கள். அப்படிப்பட்ட தங்களையும் அடியேன் பாடலால் வரவேற்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றால் என்ன காரணம்? பாட்டுக்கு பாட்டு, பாட்டுக்கு பாட்டாலே வருது. என்னவாமா ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன் முருகா. எனக்கும் அந்த பேராவல் உங்களை பார்த்து நீண்ட நாட்கள் ஆகிற போது தினம்தோறும் பார்த்தாலுமே நீண்ட நாள் ஆனது போல் மனதில் ஒரு எண்ணம். உண்மையிலே நீண்ட நாள் ஆகிவிட்டது. சௌக்கியமா மாமா, சௌக்கியமா, சௌக்கியமா நாரதரே, சௌக்கியம்மா. நிறங்கெல்லாம் சென்றீர் நேராயது கண்டீர், நிறங்கெல்லாம் சென்றீர் நேராயது கண்டீர், நிறங்கெல்லாம் சென்றீர் நேராயது கண்டீர், வந்தீர் சொல்வீர் சொல்வீர், நிறங்கெல்லாம் கண்டீர் நேராயது கண்டீர், வந்தீர் சொல்வீர் சொல்வீர்.
திரைப்பட பிரியரே, முதலில் வரவேற்புக்கு நன்றி முருகா. என்றும் இல்லாத வித்தியாசமான வரவேற்பு, ஆர்ப்பாட்டமான ஆரவாரமான ஒரு வரவேற்பு, காரணம் புதுமையான நன்றி. அடிக்கடி வந்தீங்கன்னா இந்த ஆர்வம் இருக்காது. இன்றாவது ஒரு நாள் பார்ப்பதால் தான் இந்த ஆர்வம். என்றுமே இந்த ஆர்வம் குறையாம இருக்கு. ஏன்னா மச்சினை வீட்டுக்கு போனோம்னா மரியாதை இருக்காது. மாசத்துல ஒரு நாளைக்கு போங்க, சற்று இடைவெளி இருப்பது உடனே கோழி எடுக்கிறேன், அது சரிதான். ஆனா இடைவெளி ஆண்டுகளாக நீண்டு விட்டது அல்லவா? சரி, வேற எதுவும் சாப்பிடுறீங்களா மாமா? அதெல்லாம் எனக்கு எல்லாரும் கொடுத்தா எனக்கு மட்டும் கொடுக்கல முருகா. நம்ம 2 பேரும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால எல்லாரும் சந்தோஷம் தான். அதில் என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். உங்களையும் சேர்த்துக்கணுமா? சரி சரி, இருக்கட்டும். தாங்கள் வந்தாலே சிறப்பு தான். மகிழ்ச்சி முருகா. ஆனால் சிறப்பான செய்தியோடு நான் வந்திருக்கிறேன் முருகா. என்ன செய்தி? தலைப்பு செய்தி, முக்கியமான செய்தி. இந்த உலகத்துக்கு இதுதான் தலைப்பு செய்தி. கண்ட பெருமானுக்கென்று நாரத மகரிஷி கொண்டு வந்திருக்கிறார். முன்பொரு காலத்தில் கொண்டு வந்தேன், ஆனா இன்றும் கொண்டு வந்திருக்கிறேன். கனியை அல்ல, கண்ட செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். சரி 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 சரி, சிறப்பான செய்தி. சரி. அந்த செய்தி என்னவென்று கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், என்ன அதை நானே சொல்லி கேட்கணுமா? கனி கண்டு வந்திருக்கிறேன். கண்டு வந்திருக்கின்றீர்கள். ஏதோ ஒரு கையில் வெத்தலா கொடுத்த மாதிரி அப்படியே நிக்கிறீங்களே, கொஞ்சமாச்சும் ஒண்ணு திட்டுங்க. ஏன் கொண்டு வந்தீங்கன்னு திட்டுங்க, இல்ல ஆச்சரியப்படுங்க. கண்டு வந்தேன்னா அது உங்க பிரிய, நீங்க அதிர்ச்சியில் உறைந்து நிற்கிறீர்களே. இல்ல மாமா, கனியை பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஆமா சரி, அதனால என்ன இருக்கு? அப்படிலாம் நீங்க 10ஓடு 11 நினைக்காதீங்க. நிறைய பார்த்துட்டு வந்ததெல்லாம் அப்படி இல்ல, மத்த நீங்க நினைக்கிற மாதிரி 10ஓட 11 போற கனி இது இல்ல. உங்கள் மனதிற்கு மிகவும் நெருக்கமான ஒரு கனி. சரி, நாரதரே, கனியை நீங்கள் கண்டு வந்தால் எனக்கு என்னன்னு? உங்களுக்கு தானே கண்டு வந்தேன், நான் எனக்காக கண்டு வந்தேன். எனக்கு நீங்க சொல்லவே இல்லை. உங்களுக்கு தான். உங்களை பார்க்க வந்து எனக்கு எனக்கு பார்த்ததுக்கு நான் உங்களை பார்த்து சொல்ல போறேன். உங்களுக்கு என்று எனக்குன்னா ரொம்ப சந்தோஷம். கனி வேண்டாம், போயிட்டு வா. சந்தோஷப்பட்ட மாதிரி தெரியலையே. வேணாம் போயிட்டு வந்தா ஏன் அவ்வளவு வெறுப்பு? ஏற்கனவே ஒரு கனியை கொண்டு வந்து கொடுத்தீங்க, எதுக்குமே உபயோகம் இல்லாத கனி. உபயோகம் இல்லாத கனி. ஆமா, உங்க அண்ணனும் சாப்பிடல, யாரும் சாப்பிடல, யாருக்கும். ஆனா உபயோகப்பட்டது அந்த கனியினால் தான் என் நாடு, என் மக்கள், எனக்கென்று ஒரு மக்கள், எனக்கென்று ஒரு நாடுன்னு இன்னைக்கு தமிழ் மக்களால, தமிழ் கடவுளாக கொண்டாடப்படுறீங்கன்னா அது மிக முக்கியமான காரணம் கொண்டு வந்த கனி. மக்கள் எல்லாம் பரவலாக பேசுகிறார்கள். இந்த சிறப்பு ஏற்பட்டது நாரதனால தானே, அப்படித்தானே? இல்ல மாமா, அது நான் இதுவரைக்கும் இதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கல. ஆனா செவி வழி செய்தி என்னன்னு கேட்டா, அந்த கனி ஏதோ விஷம் இருக்கிறதாகும், அதை நீங்க சாப்பிடக்கூடாது, உங்க அப்பா அம்மா எல்லாம் அப்படிலாம் கிடையாது. உண்மையை சொல்லிருங்க. விஷக்கனியெல்லாம் எத்தனையோ சிறப்பு இருக்கு. என்னால் இயன்றவரை அந்த சிறப்புகளை கூற முயற்சிக்கிறேன். பிழை இருந்தால் பொறுத்துக் கொள்ளும். அப்படியெல்லாம் இருக்காது. நீங்க சொல்றீங்கன்னா அதுல தவறு இருக்குமா? பாட்டிற்கு நாரதனா சாதாரணமான பேரா? அவர்கள் துணையோடு ஒரு முறை கூற முயற்சிக்கலாம். எங்க கொஞ்சம் உதவி பண்ணுங்க. மாங்கனிக்கும் தேன் கடலி வங்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டுவனும் பூரித்தே முருகா அக்கனிகை இக்கனமே கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வே முருகா 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 நன்னா நா 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 ஆ நா 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 ஆ ஆ ஏன் இந்த வேளைதனில் சிறியன் என்னை மறந்தாய்? ஏன் இந்த வேளைதனில் சிறியன் என்னை மறந்தாய்? நான் இந்த நானிலத்தில் நாடுதல் யாரிடம்? நான் இந்த நானிலத்தில் நாடுதல் யாரிடமோ? ஏன் இந்த மௌனமம்மா ஏழையன கருள? ஏன் இந்த மௌனமம்மா ஏழையன கருள? ஏன் இந்த மௌனமம்மா ஏழையன கருள? ஆனந்த வைரவியே ஆதரித்தாலும் அம்மா, ஆனந்த வைரவியே ஆதரித்தாலும் அம்மா
గమ పద పద తత నిద గరి నిద గమ పమ గరి సప మప గరి పద నిరి నిద సగని నిరి నిద పద పమ గరి ఆ సప పద మగరి నిద పరిత నిద పప పద పద నిగరి గరి నిద పరిత నిద పాప గరి నిద మగరి నిద మగాన ప్రియే అంబా సామగాన ప్రియే அம்பா சர்வலோக நாயகியே அம்பா கற்பகவல்லினில் பொற்பதங்கள் பிடித்தோம் நற்கதி அருள்வாய் அம்மா 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 மா வாழை பலா இரு முக்கணி காற்றும் சிறப்பான ஒரு கனி உங்களுக்காகவே நான் கண்ட இந்த கனிதான் முருகா. கடுமையான முயற்சி முயற்சிகள் தோற்கலாம், முயற்சிக்க மட்டும் தோற்க கூடாது இல்லையா? ஒரு கனியை கண்டு வந்து சொல்வதிலேயே இவ்வளவு முயற்சி என்றால் கனியை நான் அடையது என்றால் இன்னும் எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும்? சிரமத்தை கடந்து தானே சேமத்தை அடைய. ஆனால் ஒரு வகையில் உங்களுடைய பாட்டை இருக்காரு வெங்கடேஸ்வரன் கலைக்கண்ணன் பெருமாள் இவங்க எல்லாத்துலேயுமே இந்த ஆனந்த பைரவி பாட சொல்லி கேட்டேன். அது உங்கள்கிட்ட அமையிற மாதிரி யார்த்தையுமே அமையல. அது எப்படியோ தெரியல. மனசாட்சியை உத்தி வச்சுட்டு இப்படி வசனத்தை சொல்றீங்க. ஐயனார் மேல சத்தியமா சொல்றேன். அது என்னமோ நீங்க அதை ரொம்ப இந்த எவ்வளவோ பேர் கலைஞர்கள் இருக்கும்போது பழம்பெரும் கலைஞர் அப்படிங்கிற நிலைமையில நமக்கு ஆயிட்டோம். அப்படி சொல்றீங்க. இல்லாம வேற யாருக்காக கொண்டு பழத்தை கொடுக்குறீங்களா? பழம்பெரும்னா நீங்க அந்த கனியை பெறக்கூடிய கலைஞரை தவிர இளமை திரும்பி கொண்டே இருக்கக்கூடிய ஒரே கலைஞர் நீங்க மட்டும்தானே. அதான் பழம்பெரும் கலைஞர். ரெண்டு பேரும் போறோம். இது சின்ன பையன் ஆடுறது, இந்த பையன் அப்பா நீ வேற பாத்தீங்க. நான் பக்கத்துல உட்காந்துருக்கேன். அது பார்வை கோளாறுனால கேட்கறது. இந்த பழம்பெரும் நடிகர்னா நீங்க கொடுக்குற பழத்தை பெறக்கூடிய நீங்க சொல்றது கனி பெரும் நடிகர்னு சொல்லிக்கலாம். பழம்பெரும் நடிகர். சரி, இந்த கனி எப்படி உண்டு கழிக்கக்கூடியதா அல்லது கண்டு கழிக்கக்கூடியதா? கண்டு கழிக்கலாம். உண்டு கழிக்க முடியாது. உண்டு கழிப்பதே கிடையாது. உண்டு கொண்டே இருக்கலாம். ஒரு நாளைக்கு 10 தடவை 15 தடவை 30 தடவை 40 தடவைன்னு கணக்கே இல்லாம. உண்டு கழிப்பது வேற, உண்டு கழிப்பது வேற. நான் உண்டு கழிப்பதை கேட்கல. மகிழ்ச்சி கழிப்பதுன்னா பூரி படைகிறதுன்னு ஒரு கருத்தா இருக்கு. கொய்யாமல் கொய்த அனைத்து கொள்ள வேண்டும். இப்ப கழிப்புட்டேன்னு சொல்றோம். கழிப்புட்டேன் என்ன அர்த்தம்? மிகுந்த அளப்பரிய மகிழ்ச்சி அடைந்து அர்த்தம். நான் சொல்லக்கூடியது இந்த கனியை தாங்க உண்டால் உங்களுக்கு அளப்பரிய மகிழ்ச்சி கண்டு கழிக்கக்கூடியது. நீங்க உண்டுன்னு சொல்லவே இல்லை. நீங்க என்ன சொன்னீங்கன்னா கொய்யாமல் கொய்த அனைத்து கொள்ள வேண்டும் சொன்னீங்க. ஆமா முருகா. அவனா அணைக்கிறதா கனியை அடைவதே அணைப்பது தானே. கட்டி பிடிக்கிறது. ஆமா முருகா, கட்டி பிடிக்கிற கனி தான் இது. சாக்கமன்ன முனிகே மார்க்கத்தில் கண்ட கனி தனக்கே முட்ட சாக்கமன்ன முனிகே. மார்க்கத்தில் கண்ட கனி தனக்கே முட்ட சாக்கமன்ன முனிகே. நாரதமாமுனி வருகிற மார்க்கத்தில் கண்ட நாரதமாமுனி வருகிற மார்க்கத்தில் கண்ட நாரதமாமுனி மார்க்கத்தில் கண்ட கனி தனக்குட்ட சாக்கமன்ன முனியே முனியே முனியே. சுவை தரும் தேன் கனிகே சுவை தரும் தேன் கனிகே. நோக்கும் பொழுதே மூலங்களுக்கெல்லாம் நோக்கும் பொழுதே புலங்களுக்கெல்லாம் நோக்கும் பொழுதே ஐம்புலங்களுக்கெல்லாம் சுவை தரும் தேன் கனிகே கனிகே கனிகே. பச்சைகள் கண்டால் இந்நேரம் அதை பற்றி பற்றி தேடாத சொல்வி. பச்சைகள் கண்டால் நேரம் அதை பற்றி பற்றி தேடாத சொல்வி. பச்சைகள் கண்டால் நேரம் அதை பற்றி பற்றி தேடாத சொல்வி. பச்சை தேடாத சொல்வி. பச்சை தேடாத சொல்வி சொல்வி பச்சைகள் கண்டால் பறந்தோடுமாக பட்டமுடனே செல்வி. பச்சைகள் கண்டால் பறந்தோடுமாக பச்சமுடனே முருகா பச்சமுடனே செல்வி. எட்டாத கொம்பில் இருந்திடில் அக்கனி எப்படி கொய்திடலாம்? எட்டாத கொம்பில் இருந்திடில் அக்கனி எப்படி அதை பறிப்பது? எட்டாத கொம்பில் இருந்திடில் அக்கனி எட்டாத கொம்பில் இருந்திடில் அக்கனி எட்டாத கொம்பில் இருந்திடில் அக்கனி எப்படி 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 கொய்திடலாம்? எட்டும் படிக்கிற கொம்புண்டதை பற்றி ஏறி பறித்திடலாம். எட்டும் படிக்கிற கொம்புண்டு அதை பற்றி ஏறி பறித்திடலாம். படிக்கிற கொம்புண்டு அதை பற்றி ஏறி பறித்திடலாம். முருகா ஏறி பறித்திடலாம். மிக்க மென்மையுள்ள கணிக்க விதமேவ குறிகளுண்டோ? மிக்க மென்மையுள்ள கணிக்க விதமேவ குறிகளுண்டோ? மென்மையுள்ள கணிக்க விதம் மிக்க மென்மையுள்ள கணிக்க விதமேவும் குறிகள் முகமுண்டு கொங்கை 2 கோவில கண்களுண்டு. முகமுண்டு கொங்கை 2 கோவில கண்களுண்டு. முகமுண்டு கொங்கை 2 கோவில கண்களுண்டு.
பேசாதா பேசுமோ 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 வாய் திறந்து வாய் திறந்து பெண்களுக்கே எல்லாம் சுவை தருமே அந்த பைங்கிலி வாய் திறந்தாள். ஆக பெண்களுக்கெல்லாம் சுவை தருமே அந்த பைங்கிலி வாய் திறந்தாள். பெண்களுக்கே எல்லாம் சுவை தருமே அந்த பைங்கிலி வாய் திறந்தாள். முருகா பைங்கிலி வாய் திறந்தாள். ஆரம்பத்திலே இந்த பாட்டுக்கு ஒன்று சொன்னீங்கல்ல, குளிர்ந்த முகம் உண்டு கொங்கைகள் இரண்டுண்டு. சிவசிவா நாராயணா, இந்த மாதிரிலாம் கெட்ட வார்த்தை பேசுறவங்களோடலாம் எங்க அப்பா சேரக்கூடாது. அப்படி இல்லை முருகா, செயல்பாட்டிலே அதிகம் உள்ளவர்கள் வந்து பெயர் கேட்டால் அவர்கள் பிடிக்காதான். என்ன வார்த்தை? ஏன்னா எதுக்கு அந்த பேரை சொல்லி அதை வீணாக்கணும் அப்படின்னு நினைப்பான். குளிர்ந்த முகம் அப்புறம் கொங்கைகள் இரண்டு. சிவசிவா, இத்தனை பேர் முகத்தை பார்க்க விருப்பம் இல்லை, அதனால உங்களுக்கு அதுல பிரச்சனை இல்லை. இவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு கூட்டத்திலே இப்படி பச்சையா பேசுறீங்களே. என்ன முருகா பச்சையா? போங்க மாமா, எவ்வளவு உங்க மேல ஒரு மரியாதை இருக்குங்க. அது ஒரு சின்ன பையன் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லலாமா நீங்க? சொல்லக்கூடாதா முருகா? நான் அப்படின்னா என்னன்னு கேட்கிறேன், கேட்க மாட்டேன். தெரிஞ்சே கேட்டு தெரிஞ்ச என்ன போறிய, அனுபவிக்க போறிய, கேட்டு தெரிஞ்ச என்ன போறிய. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா மாது மாதிரி இருக்கே. மாதே தான், மாதுவை கண்டு வந்திருக்கிறேன். மாதுன்னா பெண்ணுன்னு அர்த்தம். ஆமா முருகா, மாதுன்னா இனிமைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. எங்க மாப்பிள்ள ஒருத்தர் இருக்காரு, அவரு மாதுனா பெண்ணுன்னு தானே அர்த்தம். மாதுனா அவர் என்ன மாமா கேட்கிறாரு, அது எப்படி புரிஞ்சு? பெயர் சுருக்கம் முருகா, அது ஒண்ணும் இல்லை. எங்க அப்பா பேரு துரைராஜ், துறை அப்படின்னா உடனே திறந்துருவான் தான் அப்படின்னு. அது போல தந்தை வழியிலே மகன். அப்ப மாதுனா பெண்ணு. மாது பெண் பார்த்து வந்திருக்கு, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. மாதுவே பார்த்து. ஆமா, மாதுளம் கண்ணியை முருகா, வள்ளியை பார்த்தேன். உங்கள் பெருமையை அனைத்தையும் எடுத்து சொன்னேன். சரி, ஆனால் பிடிச்சிருக்கு, உள்ளொன்று வைத்து புறமொன்று கூறிக்கொண்டிருக்கிறார். பிடித்திருந்தாலும் கூட பிடிக்காதது போல் நடிக்கிறார். அப்படி பிள்ளைங்க தான் மாமா நல்ல பிள்ளைங்க. ஏன் அப்படி? புருஷனா ஐயோ எங்க என் புருஷனா போச்சு, அதெல்லாம் கொண்டு கட்டி நம்ம சமாளிக்க முடியாது. எங்க அவன் அப்படின்னு கேட்கிற அளவுக்குள்ள மனதுல அவ்வளவு பாசம் இருக்கும். வீட்டுக்கார எங்க போனாரா, எங்க போய் தொலைஞ்சோ அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. சரி சரி. அப்படி இல்லாம உதட்டளவில் மறுத்து பேசினாலும், ஆனா உள்ள தலைவில உங்களை எப்படி எல்லாருமே முருகா முருகான்னு உங்களை தேடி வரும் பொழுது நீங்க அவளை தேடி வரணும்னு ஆசை கொண்டிருக்கிறாள். அதனால கல்யாணம் பண்ணணும். ஆனா இப்படியே போயிடறானா நீங்க? அவள் குல ஆச்சாரம் குன்றாமல் தாங்கள் ஒரு வேடனாக உருமாறி சென்று மான்குட்டி வந்துவிட்டது என்ற வழக்கை உணர்த்தி அண்ணவளை கடிமணம் புரிய வேண்டும் முருகா. அவங்களுக்கு என்ன பெரிய ஆச்சாரம், என்ன சந்தியாவந்தனம் பண்றாங்களா அதெல்லாம்? இல்ல என்ன அவங்க ஆச்சாரமா இருக்காங்க? குல குளிக்க மாட்டேங்கிறாங்களாம், கோயிலுக்கு போக மாட்டேங்கிறாங்களாம், அப்படி எல்லாம் சொல்றாங்க. அது உண்மையா பொய்யா தெரியல. குல மாண்பு, குளிச்சு முழுக மாட்டோம், கோயிலுக்கும் போக மாட்டோம் அப்படின்னு. நீங்களும் ஒரு நாள் இப்படி போய் பாருங்களேன். நான் ஆச்சாரம்னா நான் ஆச்சாரமா இருக்கேன், அவங்க என்ன ஆச்சாரமா இருக்காங்க? நீ கொஞ்சம் இறங்கி போய் நீங்களும் அதே மாதிரி போய் திருமணம் பண்ணணும். துணிமணியே துவச்சு போட மாட்டேங்கிறாங்களா, நீங்க வேற போயிட்டு வரட்டுவாமா? என்று வெற்றி உங்களுக்கு ஆசை கூறுங்கள், என்று ஜெயம் உண்டாகட்டும். சென்று வாருங்கள் முருகா. ஜெயம் வெற்றி மீது வெற்றி வந்து நீ சேர வேண்டும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் தங்களையே சேர வேண்டும். ஜெய மாதவனே சென்று வாருங்கள். என்று வெற்றி உங்களுக்கு. கந்த பெருமாள் சொல்லும் நற்காரியம் சிறக்க வேண்டும். உலக அரங்கிற்கு நாகரிக பண்பாடு கலாச்சாரம் இவை அனைத்தையுமே உறக்க சொன்ன ஒரு நாகரிகம் இந்த உலகத்திலேயே தமிழ் நாகரிகம் மட்டும்தான். ஒரு பெயருக்குள்ளே கூட அத்தனை சிறப்பு உள்ளடக்கிய ஒரு இனம். எத்தனை ஆலயங்கள் இருந்தாலும் கூட